ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி ரசிகர்கள்லாம் ஒரு தரமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் அவருடைய கடைசி படமான தளபதி 69 படத்துக்கு அப்புறமா நடிக்க போறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி 69 தான் கடைசி படம் கிடையாது. ஸோ தளபதி விஜய் அவர்கள் தளபதி 70 படமும் என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஆமா நண்பா, இப்போ இதுதான் சோசியல் மீடியாஸ்ல செம்ம ட்ரெண்டிங். தளபதி 70 அப்படின்ற ஹேஷ்டாக் வந்து சோசியல் மீடியாஸ்ல செம்ம ட்ரெண்டிங். ஸோ தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் வேற லெவல் ஹைப்னு தான் சொல்லணும். ஸோ அந்த தளபதி 70 கோட் 2வா இருக்கலாம், இல்ல அப்படின்னா லியோ 2வா இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு படம் தான் கண்டிப்பா விஜய் அவர் பண்ணுவாரு. ஏன்னா ரெண்டு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த ரெண்டு படமும் தளபதி விஜய் பண்ணி ஆகணும். ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் இப்போதைக்கு எதிர்பார்க்கறது என்ன பார்த்தீங்கன்னா, லியோ 2 படம் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஜெயிலர் 2 படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கவும் தளபதி ரசிகர்கள் எல்லாருமே லியோ 2 வேணும், லியோ 2 வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பா லியோ 2 எடுக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கோட் 2 எடுக்க வாய்ப்பு இருக்கு. கோட் விசஸ் ஓஜி இது ரெண்டு படமும் எடுக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது இப்போ ஸ்டார்ட் பண்ண மாட்டாரு. ஸோ இப்போ தளபதி படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2026 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2027, 28 இந்த 2 வருஷத்துல தளபதி 70, தளபதி 71 ரெண்டு படமும் கொடுத்துருவாரு. தளபதி 70 கண்டிப்பா கோட் விசஸ் ஓஜியா தான் இருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸோ தளபதி 71 கண்டிப்பா லியோ 2 இருக்கும். எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, லியோ படத்திலே லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஹிண்ட் கொடுத்திருப்பாரு. அந்த கார் நம்பர் பிளேட்டை பாத்தீங்கன்னா தெரியும், TY 71 அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாரு. ஸோ தளபதி 71 கண்டிப்பா லியோ 2 தான் அப்படின்ற மாதிரி அவரே மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ நிறைய பேர் கண்டுக்கிட்டாங்க. பட் ஆனா தளபதி விஜய் அவர்கள் கடைசி படம் அப்படின்னு சொன்னதுனால ஒரு சில பேர்லாம் அதை கண்டுக்கல. ஸோ இப்போ அதை எடுத்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ தளபதி விஜய் அவர்களுக்கு அந்த அளவுக்கு கேப் இருக்கும், லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு அந்த அளவுக்கு கேப் இருக்கும். ஸோ இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூலி படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2026 கைதி 2 வந்துரும். ஸோ 2027 விக்ரம் 2 வந்துரும். 2028 லியோ 2 பண்ணிடுவாரு. ஸோ எல்லாத்துக்குமே எண்டு கார்டா லியோ 2 வந்து நிக்க 100% வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படிதான் லோகேஷ் கனகராஜ் அவர்களும் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது கைதி 2, விக்ரம் 2 இந்த ரெண்டு படமும் 2026 2027 இந்த 2 வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ 2027 விஜய் அவர்கள் கோட் படத்தை எடுத்து முடிச்சிருவாரு. ஸோ 2028 நீட்டா பாத்தீங்கன்னா லியோ 2 எடுத்துருவாங்க. கண்டிப்பா வேற லெவல் ஹைப் தான். ஸோ லியோ 2 வரும், பட் ஆனா லேட் ஆகும். ஸோ கண்டிப்பா எல்சிக்கு எண்டா ஒரு வெறித்தனமான சம்பவம் 2028 தான் இருக்கு. ஸோ வெறித்தனமான சம்பவம் தான். ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா இப்பயே லியோ 2 எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. பட் அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களும் ஃப்ரீயா இல்ல, விஜய் அவர்களும் ஃப்ரீயா இல்ல. ஸோ ரெண்டு பேருமே தீவிரமா விஜய் அவர்கள் அரசியல் போயிட்டு இருக்காரு. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நெக்ஸ்ட் படம்னு சொல்லிட்டு கமிட் ஆகிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இதனால பாத்தீங்கன்னா லியோ 2 அப்படின்ற படம் கொஞ்சம் தள்ளி போகுது, அவ்வளவுதான். ஒரு 3 இயர்ஸ் தள்ளி போகுது. ஸோ அதுக்கு இடையில ஜெயிலர் 2 வந்துடும். ஸோ ஃபேன்ஸுக்கு அதான் ஒரு வருத்தமா இருக்கு. ஜெயிலர் 2 வருது, ஸோ லியோ 2 வரணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஜெயிலரும் லியோவும் போட்டி போட்டு தான் ரிலீஸ் ஆனிச்சு. ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆனிச்சு, அந்த வசூலை தூக்கணும்னு சொல்லிட்டு தான் விஜய் ரசிகர்கள் லியோ படத்தை வச்சு அந்த வசூலை அடிச்சு நொறுக்குனாங்க. ஸோ அதனால இப்போ இந்த ரெண்டு படமும் அதே மாதிரி வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. பட் ஆனால் அதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ லேட்டாக தான் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதி விஜய் அவர்கள் அடுத்த 2 படத்தை கொடுத்துட்டாருனாலே நமக்கு சந்தோஷம் தான். ஸோ எல்லா ஃபேன்ஸும் அதான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக கொடுத்துருவாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கோட் விசஸ் ஓஜி இந்த படத்துக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஜீவன் கேரக்டர் அடுத்தது என்ன பண்ண போறாரு, அடுத்த ஸ்கிரிப்ட் எப்படி போவோம், ஸோ படம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹைப்பே இருக்கு ஃபேன்ஸுக்கெல்லாம். ஏன்னா போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஜீவன் திரும்பி உயிரோடவே இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. ஸோ அதெல்லாம் செம்மையான ஒரு திருப்பு முனையா இருந்துச்சு. ஸோ எண்டிங்ல ஸோ அதெல்லாம் எப்படி அந்த படத்தில் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம ஹைப்பு தான். ஸோ வெறித்தனம் தான் சொல்லணும். ஸோ அடுத்து 2026 ஒரு வருஷத்துக்கு விஜய் படம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா கண்டிப்பா நடிப்பார்னு நினைக்கிறேன். ஸோ தேர்தலில் ஜெயிச்சாலும் தோத்தாலும் கண்டிப்பா நடிப்பார்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. செகண்ட் தளபதி விஜய் அவர்கள் தளபதி 70, தளபதி 71 இந்த 2 படங்கள் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியா செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்க மூவிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.